கௌஸ்தப் என்டர்டைன்மெண்ட் KJR ஸ்டுடியோ பிரசன்ஸ் ஆலம்பனா டிசம்பர் 15 முதல் உங்கள் திரையரங்குகளில். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். ஹேட்ஸ் ஆஃப் டு அருண் ராஜா ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காரு. ஜெய் அட்வொகேட்டா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி பேசியிருக்க ஒரு விஷயம் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கு. பல பெண்களுக்கு மத்தியிலயும் ஏன் சமுதாயத்துக்கு மத்தியிலயுமே இந்த விஷயம் இப்ப பெரிய அளவுல வைரலா வந்துட்டு இருக்கு. அவங்க அப்படி என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, வேலையிடங்களில பெண்களுக்கு மாதவிடாயப்போ லீவும் சேலரியும் கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப நாளா வலியுறுத்தி வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இவங்க இது தேவையற்றதுன்னு, இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், இயற்கையான இந்த விஷயத்துக்கு லீவ் எல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநிலங்களவையில ராஷ்டிரிய ஜனதா உறுப்பினரான மனோஜ்குமார் இத பத்தி கேள்வி எழுப்பியிருந்திருக்காரு. அதற்கு மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் ஆன ஸ்மிருதி இரானி பதில் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு பணியிடங்களில் ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுமுறை கட்டாயமாக்குவது தேவையற்றது. அதாவது மாதவிடாய் மற்றும் மாதவிடாய் சுழற்சி என்பது ஒரு குறைபாடு அல்ல, அது பெண்களோட வாழ்வின் இயல்பானதுன்னு மாதவிடாயை சந்திக்கும் ஒரு பெண்ணாகவே இதை கூறுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே அந்த மாதவிடாய் வலிங்கிறது குறைந்த அளவிலான பெண்களுக்கு மட்டும்தான் வரும்னு, அந்த கடுமையான பெயின்ங்கிறது டாக்டர்ஸ்னாலையும் மெடிசன்ஸ்னாலையுமே குணப்படுத்தக்கூடியதுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அது சரி செய்யக்கூடியதுதான். ஸோ அதுக்காக லீவ் எல்லாம் கொடுத்து சேலரியும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு இவங்க சொல்லி வந்திருக்காங்க. இந்த நிலையில பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகள்ல மாதவிடாய் காலங்கள்ல பெண்களுக்கு ஊதியத்தோட லீவும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்க சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலயும் இது வரணும்னு பல வருஷமா பல பேர் போராடிட்டு இருக்காங்க. இந்த நிலையில மத்திய அமைச்சர் இப்படி பேசியிருக்கிறது பெரிய அளவுல சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கு. அண்டர் ஆர்டிகல் 14 ஆக்ட் படி ஒருத்தங்க பீரியட்ஸ் டைம், அதாவது அவங்களோட மாதவிடாய் டைம்ல லீவ் எடுத்துக்கலாம் வித் த ஹாஃப் சேலரி அப்படிங்கிறது ரூல். மாதவிடாய் காலங்கள்ல ஊதியத்தோட லீவ் அப்படிங்கிறது எங்க ஆரம்பிச்சதுன்னா 19th செஞ்சுரியிலே ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு நேத்தான விஷயம் கிடையாது. இது 19th செஞ்சுரியிலேயே இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 1922ல சோவியத் நேஷனான ரஷ்யா இது இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிருக்காங்க. இதையடுத்து ஸ்பெயின் யூரோப்புக்கு ஒரு பில் பாஸ் பண்ணிருக்கு. என்னன்னா மாதவிடாய் காலங்கள்ல ஊதியத்தோட லீவும் கொடுக்கணும் அப்படின்னு. இத இந்தியால இருக்க பீகார் அண்ட் கேரளா இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில மத்திய அமைச்சர் இந்த மாதிரி பேசியிருக்கிறது பலருக்கும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. நிறைய பேர்த்துக்கு இது ஒரு கொந்தளிப்பாவே மாறி இருக்கு. இதுல உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கறத மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரி புது புது இன்ஃபர்மேஷனுக்கு IBC மங்கே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. கௌஸ்தப் என்டர்டைன்மெண்ட் KJR ஸ்டுடியோ பிரசன்ஸ் ஆலம்பனா டிசம்பர் 15 முதல் உங்கள் திரையரங்குகளில். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். ஹேட்ஸ் ஆஃப் டு அருண் ராஜா ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காரு. ஜெய் அட்வொகேட்டா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. 1100 கிராம்ஸ் ஆச்சு இருக்கணும் மினிமம். கம்மியா இருக்கிற பேபிக்கு போய் நான் மசாஜ் பண்றேன்னு எதுவும் பண்ணக்கூடாது, டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. கோகனட் ஆயில்ல ஜென்ட்லா ஃபியூ டிராப்ஸ் நல்லா பண்றேன்னு நிறைய எண்ணெய் அப்படியே தளர ஊத்தி பண்றதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஹெட் டு டோ நம்ம பண்ணணும். பேபிஸ்க்கு கோலிக் பெயின்ன்றது வெரி காமன். அந்த வலி வந்துச்சுன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாமல் தேல் கிரை. ஜஸ்ட் லெஃப்ட் சைட் கார்னரில் அம்பிளிக்கல் பட்டனுக்கு மேலே ரிப்கேஜி கீழேருந்து I, உல்டா L, தென் இன்வெர்டட் U, எல்லாமே இந்த சைடு முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அது பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கோலிக் பெயின் ரிலீவ் ஆகும். தே ஹாவ் டவுட்ஸ், எவ்வளோ ஹவர்ஸ் ஒன்ஸ் ஃபீட் பண்ணணும், நான் நைட் தூக்கத்துலேருந்து நான் ஏந்து ஃபீட் பண்ணணும், பேபி தூக்கத்துலேருந்து அதை எழுப்பி ஃபீட் பண்ணுமா, இந்த மாதிரிலேருந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே அவங்களுக்கு சொல்லிடணும். இவ்வளோ ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஃபீட் பண்ணணும், பேபி தூங்கிட்டு இருந்தால் எழுப்பி ஃபீட் பண்ணால் எப்படி ஃபீட் எடுத்துக்கும். But after the birth, if they are starting with the postnatal exercises, contraction relaxation மூலமா அந்த pelvic floor muscles they can tighten up. ஒரு சேர்ல எட்ஜ் டிப்ல உட்காந்துட்டு கால் வைட் அப்பார்ட் வச்சுட்டு you can just contract your pelvic floor muscles. ஸோ அந்த டைம் என்ன ஆகும்னா அந்த மசில் அந்த ஆக்ஷன் நடக்கும் போதே